Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே டிஃபரண்டான fish biryani தான் friends பார்க்க போறோம். எப்பவுமே மீன் வாங்கி அதல குழம்பு வைக்காம ஃப்ரை பண்ணாம இந்த மாதிரி டிஃபரண்டா பிரியாணி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த fish biryani பண்றதுக்கு நான் கிட்டத்தட்ட 250 கிராம் இந்த மாதிரி போன்ஸ் இல்லாத fish எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுல 1/2 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்து இத நல்லா mix பண்ணி வச்சிரலாம். இந்த மாதிரி நல்லா mix பண்ணி வச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் இத ஊற வச்சிரலாம். அதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு 1/2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணில 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா பாஸ்மதி ரைஸ் கூட எடுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய், 4 வத்தல், கொஞ்சமா இஞ்சி பூண்டு, 1/2 லெமனை இப்படி வெட்டி எடுத்துக்கிட்டேன். 6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் துருவிய தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இத பிரியாணில நம்ம ஆட் பண்ண போறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ பிரியாணி பண்றதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் கீ, 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து இத லைட்டா சூடானதுக்கு அப்புறம் இதுல பிரியாணி இலை, அன்னாசி பூ, பட்டை, கிராம்பு, அதுக்கு அப்புறம் 5 ல இருந்து 6 நல்ல மிளகு சேர்த்து இத நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட 2 பல்லாரிய பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். பல்லாரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரை இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பல்லாரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 2 தக்காளியை பொடியா கட் பண்ணி இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிற வரை இத நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரை ஆகும். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் இதல அரைச்சு வச்சிருக்கிற அந்த fresh மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அந்த fresh மசாலா பேஸ்ட் வந்துச்சு. சோ அது எல்லாமே இதல ஆட் பண்ணிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாடை போற வரைக்கும் இத நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ஊற வச்சிருக்கிற அந்த fish எல்லாத்தையும் இதல ஆட் பண்ணிக்கிட்டேன். fish ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல மெதுவா இத ஒருக்கா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி மெதுவா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஊற வச்ச அரிசியும் இதல சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் அந்த ஃபிஷ்ஷும் மசாலாவும் நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி மெதுவா கலந்து விட்டுருங்க. ஏன்னா அந்த fish எல்லாமே சீக்கிரமே உடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மெதுவா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நான் இன்னைக்கு கொஞ்சமா மல்லித்தலையும் கொஞ்சமா புதினா இலையும் ஆட் பண்ண போறேன். சோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இத மறுபடியும் ஒருக்கா mix பண்ணிரலாம். இந்த மாதிரி நல்லா mix ஆனதுக்கு அப்புறம் நான் இது கூட கரெக்ட்டா 2.5 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போறேன். நான் சேர்த்த 1/2 கப் அரிசிக்கு 2.5 கப் தேங்காய் பால் கரெக்ட்டா இருக்கும். சோ நல்ல தண்ணியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியான தேங்காய் பால் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த பிரியாணியை லைட்டா இப்படி கலந்து விட்டுருங்க. ரொம்ப ஃபாஸ்டா கலந்தோம்னா அந்த மீனும் அரிசியும் உடைஞ்சிரும். சோ மெதுவா கலந்து விட்டுட்டு லாஸ்டா இது கூட கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே ஊற வச்ச மீன்ல உப்பு இருக்கும். சோ கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். ஆட் பண்ணிட்டு ஒருக்கா இத கலந்து விட்டுறலாம். இப்போ இது லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இத ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷம் இத வேக விட்டுறலாம். சோ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு இத மூடியாச்சு. இப்போ 15 நிமிஷம் வேகட்டும். இது கரெக்ட்டா 15 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்த்திரலாம். பாருங்க ரொம்பவே சூப்பரான fish biryani ரெடி ஆயாச்சு. அந்த அரிசியும் நல்லா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த அந்த ஃபிஷ்ஷும் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு இத மாத்தி எடுத்துறலாம். சோ சூப்பரான fish biryani ரெடி ஆயாச்சு. என்ன fish வாங்குனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம Do Food சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் நீங்க தவறாம பார்க்க முடியும். So thank you.